நம்ம பாரத மண்ல பார்த்தீங்கன்னா, பூரி ஜெகநாதர் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒண்ணு. அங்க வந்து கழகு வட்டமிடுறது வந்து ஏதோ ஒரு விஷயத்த குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளிய வரப்போகுதா சார் புதுசா? அங்க பூரி ஜெகநாதரோட கோயில் கொடிக்கம்பம் அப்படின்னு சொன்னா ஒரு சக்கரம் இருக்கும். அது பேரு நீல சக்கரம் அப்படின்னு பேரு. நாம இந்த தர்ம சக்கரம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதுபோல சக்தி வாய்ந்த ஒரு சக்கரம், அதுபோல நீல சக்கரம்னு பேரு. அந்த சக்கரம் ரோஹிணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ரோஹிணி நட்சத்திரத்துடைய சின்னம் சக்கரம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா தன் கரத்திலே சக்கரத்தை ஒரு ஆயுதமாக ஏந்தியிருந்தார். அந்த சக்கரம், அதன் மேல் கருடன் 3 முறை ஒரு கொடியை எடுத்து வட்டமிடுவது என்பது 900 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. அங்கே 900 ஆண்டுகள் முன் அவ்வாறு நிகழ்ந்தபோது உலகத்திலே பெரும் மாற்றங்கள் நிகழத் துவங்கியது. அந்த மாற்றங்கள் காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கிறது.